Hello friends, Assalamu alaikum. This video is sponsored by Moat e-shopping. Friends, நாம நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்துட்டு வரோம். இதுதான் அதோட கடைசி வீடியோ. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாரும் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். முஜா வாய்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அல்லாஹ் ஃபிர்அவுனும் அவங்களுடைய கூட்டங்களுக்கும் நிறைய சோதனைகளை கொடுக்குறான். அப்படி இருந்து அந்த மக்கள் இஸ்லாத்தை தழுவ மாட்டுறாங்க. அந்த மக்கள் எல்லாரும் இது மூசா நபியோட துரதிர்ஷ்டத்தினால தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளில் அல்லாஹ் மூசா நபிக்கு நீங்களும் பனு இஸ்ரவேலர்கள் மக்களை அழைத்து கொண்டு நீங்கள் இந்த ஊரை விட்டு செல்லுங்க அப்படின்ட்டு கட்டளை விடுறான். அதே மாதிரி அந்த பனு இஸ்ரவேலர்கள் அந்த கூட்டமும் அவங்கக்கிட்ட இருக்கிற நகைகள் ஆடைகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மூசா நபியும் ஹாரூன் நபியோடு அவங்க இந்த ஊரை விட்டு செல்கிறாங்க. இதை தெரிஞ்ச ஃபிரௌன் ரொம்ப கோவப்படுறான். அவனோட படைகள்கிட்ட கண்டிப்பாக அந்த இஸ்ரவேலர்களை நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிடுறான். ஸோ அனைவரும் அவங்க மூசா நபியும் அவங்க கூட்டத்தையும் துரத்துறாங்க. மூசா நபியும் ஹாரூன் நபியும் கடைசியாக ஒரு செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க அவங்க கூட்டமும். அப்போது மூசா நபியில் இந்த கூட்டத்தில் இருக்கிற மக்கள் நம்மளுக்கு வழி இல்லையே, நம்ம என்ன செய்கிறது, மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கை சேதமாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ மூசா நபி சொல்கிறான், நான் அல்லாவை நம்புகிறேன், யாரும் கவலைப்பட வேணாம், அல்லாஹ் நம்மளுக்கு வழி செய்வான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவ்வளோ உறுதியாக அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் மூசா நபியிடம் சொல்கிறான், நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற அந்த கைத்தடியை வச்சு அந்த கடலை அடிங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த நேரம் என்ன ஆகுது, பின்னாடியிலேருந்து ஃபிரௌனுடைய கூட்டங்கள் அவங்கள பக்கத்தில் நெருங்கிட்டாங்க. இதை பார்த்த அந்த இஸ்ரவேலர்கள் மக்கள் எல்லாரும் ரொம்ப பயந்து விடுறாங்க. அப்போ அல்லாஹ் சொன்ன மாதிரியே மூசா நபியும் அந்த கைத்தடியால் அந்த கடலை அடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த கைத்தடி பாம்பாக மாறிக்குது, அவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்துருக்குது. ஆனால் இந்த நேரம் அந்த கைத்தடி என்ன பண்ணிச்சுன்னா, அதை அடித்த உடனே அந்த ரெண்டு கடல்களும் அப்படி அவங்களுக்கு ஒரு பிரிந்து ஒரு வழி விட்ட மாதிரி ஆகிடுது. இதுக்குள்ளே அவங்க மூசா நபி ஹாரூன் நபி அவங்களோட கூட்டங்கள் எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. இதை பார்த்த ஃபிரௌனும் அவங்களோட கூட்டமும் அந்த கடலுக்கு நடுவில் அந்த பாதை வழியாக வர்றாங்க. கடலுக்கு நடுவில் வந்ததும் அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், ஃபிரௌனுடைய கூட்டங்களையும் ஃபிரௌனையும் அந்த கடலில் மூழ்கடிச்சிடுறான். இந்த மூழ்கடிக்கிற நேரம் ஃபிரௌன் அப்போ அவன் ஒத்துக்கிறான், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன், நான் கடவுள் இருக்கிறாங்கிறத நம்புகிறேன் அப்படிங்கிறான். ஆனால் அல்லாஹ் அதை ஏற்க மறுத்துடுறான். அதுக்கப்புறம் அவங்களுடைய உடம்பை கரைகளில் அல்லாஹ் அனுப்பி வச்சிடுறான். இதை பார்த்த அந்த எகிப்து மக்கள் ஃபிரௌன் அப்போ உண்மையாகவே கடவுள் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் இஸ்லாத்தையும் ஏற்கிறாங்க. அல்லாஹ் மூசா நபி ஹாரூன் நபி கூட்டங்களை பத்திரமா அவங்கள பாதுகாத்து வைக்கிறான். இவங்க இந்த பாதுகாக்கிற இந்த நாளை தான் ஆஷுராவாக நம்ம கொண்டாடுறோம். முஹர்ரமோட 9, 10வது அன்றைக்கி நம்ம நோன்பு வைப்போம்ல, அது இந்த ஒரு காரணமாக தான் நம்ம வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். இதுதான் மூசா நபியோட வரலாறு ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இதை ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி வரைக்கும் கேட்டிருந்தீங்க அப்படின்னா இதுலேருந்து நான் 3 கேள்விகள் கேட்குறேன். பனு இஸ்ரவேலர்கள் யாருடைய தலைமுறையை சேர்ந்தவர்கள்? அப்புறம் அல்லாஹ் மூசா நபிக்கு பேசின இடம் என்ன இடம்? மூசா நபியும் ஹாரூன் நபியும் ஃபிரௌன் கூட்டத்திலேருந்து தப்பிச்சு ஒரு கடலுக்கு வருவாங்க. அந்த கடலுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கை வச்சு சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களிடம் விடை பெறுவது உங்கள் முஜா. பாய் பாய்.